வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எஸ். எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உலகமே சுருங்கி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம். இது டிஜிட்டல் உலகம் அப்படின்ட்டு சொல்கிறோம், மின்னணு உலகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த முதியோர்கள் எப்படி இதற்கு தகுந்தாற் போல் இப்போது ஏன்னா இளைஞர்களுக்கே அதை கோப்பப் பண்ணுறது, அதோடு இணைந்து செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வேகமான ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த முதியோர்கள் எப்படி இந்த இணைய உலகத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? அதாவது இந்த டிஜிட்டல் உலகம் என்பது எப்படின்னா பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறத போல். அதாவது டிஜிட்டல் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுல நம்மளுக்கு பல வசதிகள் இருக்கிறது. ஏன்னா முன்னாடி நீங்கள் சாதாரண யோசிச்சு பாருங்கள், ஒரு டிக்கெட் வாங்கணுன்னா நம்ம போய் 8 மணிக்கு கவுண்டர் திறப்பானா, 7:30 மணிக்கு போய் ஒரு ட்ரெயின் டிக்கெட் வாங்கினோன்னா நம்ம நிற்கணும், பஸ் டிக்கெட் வாங்கினோன்னா போய் நிற்கணும். அவ்வளோ நேரம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் நிற்பாங்க, கடைசி கிட்ட போகும்போது டிக்கெட் இல்லைன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன் நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட்டு, இன்டர்நேஷனல் டிக்கெட், நீங்கள் என்ன டிக்கெட்னா புக் பண்ணிக்கலாம். சரி, டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க, கேன்சல் பண்ணனால நீங்கள் போய் லைனில் நிற்கணும், ஒரு அதில் மாற்றம் ஏற்படுறதுனால போய் நிற்கணும். இப்போ எல்லாமே தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு உங்கள் டெஸ்டினேஷனே மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம், கேன்சல் பண்ணனாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஒருத்தங்க காசு கொடுக்கணும்னா தேடி போய் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு தடவை வெளியே போனோன்னா உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ரோட்டு வரைக்கும் வரணும், ரோட்டு வரைக்கும் ஒரு ஆட்டோவை கேட்கணும், அவங்க அவங்ககிட்ட பேரம் பேசணும், எல்லாம் இதெல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு புக் பண்ணிங்கன்னா வீட்டு வாசலில் ஆட்டோவாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அந்த கார் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன கார் வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லக்ஸரி கார் வேணுமா, சாதாரண கார் வேணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டே எல்லாம் உங்களுடைய காரியங்களையும் செய்து கொள்ளலாம். இவ்வளவு இதனுடைய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு டிஜிட்டல் வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய பல நெகட்டிவ் சைடும் இருக்குது. நெகட்டிவ் சைடு இப்போ என்ன நெகட்டிவ் சைடு, நம்ம கொடுக்குற அவ்வளோ டேட்டாவும் எல்லாருடைய சர்வர்லேயும் போய் ஸ்டோர் ஆகுது. அப்படி இப்போ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார், பேன் எல்லாமே லிங்க் ஆகிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு லிங்க் தானே, இந்த லிங்க்கில் நம்ம கொடுப்போம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு ஒரு ஷோரூமில் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஒன்று போட்டுறாங்க, எங்கள் கிளிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 50 போனஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லை நம்மளுடைய என்டையர் டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்குது. அந்த நம்ம மொபைல் நம்பரை வச்சு நம்மளுடைய டேட்டா பர்த் எடுத்துடுறாங்க, நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துடுறாங்க, நம்மளுக்கு விஷஸ் அனுப்புகிறாங்க. நம்ம பர்த்டேக்கு, நம்மளுடைய வெட்டிங் டேக்கு விஷஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும், எல்லா டேட்டாவும். ஸோ இன்றைக்கி டேட்டா ஸோ இந்த டேட்டா தெஃப்ட், டேட்டா மேனிப்புலேஷன் தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய ரிஸ்க். ஸோ முதியோர்கள் இப்போ அநேக முதியோர்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. மெயினாக ஸ்மார்ட் ஃபோன், நார்மல் ஃபோனில் உங்களுக்கு பெருசாக நீங்கள் லிங்க் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு அந்த மாதிரி மற்ற ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். வேண்டாம், இப்போ நிறைய முதியோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிவி பார்க்கறது கூட நிறுத்திட்டாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டியெல்லாம் மொபைல்லேயே பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு படமாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குக்கிங்கை பற்றி, சமையல் தான் குறிப்பாக இருந்தாலும் சரி, அழகை பற்றி இருந்தாலும் எல்லாரும் மொபைல்லேயே பார்த்துக்கிறாங்க, எல்லா வேலையும் மொபைலில் முடிச்சுக்கிறாங்க. அப்படின்ற போது அவங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி மொபைலில் நடக்கிற ஸ்கேம், அதாவது உங்களுக்கு மிக அதிகம். இப்போ இங்கே நாங்களே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ சமீபமாக கூட என் நிறுவனத்தில் பணிபுரிகிற என்னுடைய சக ஊழியர் மும்பையில் இருக்கிறார். அவருடைய சித்தப்பா அந்த மாதிரி தான். அவர் இத்தனைக்கும் அவர் ஒரு அரசாங்கத்தில் இருந்து வேலை செய்து ரிட்டையர் ஆனவர். ஏதோ ஒரு லிங்க் வந்திருக்கு அவருக்கு, ஒரு லிங்கை போட்டுட்டு லிங்கை தெரியாமல் தட்டினார். கட்டின பிறகு ஓடிபி அனுப்பினார். ஒரே நிமிஷத்தில் 7 லட்சம் ரூபாய் அவருடைய பேங்க்லேருந்து எடுக்கப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த பணம் அவருக்கு திருப்பி கிடைக்கல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறவங்க ஹேக்கர்ஸ் மல்டிபிள் இது வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதனால் தயவுசெய்து நீங்கள் மிக கவனமாக இதை பயன்படுத்த வேண்டும். எந்த பேங்க்குமே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பி இதை ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் சொல்ல மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி லிங்க் ஏதாவது நேராக உங்கள் பேங்க்கை தொடர்பு கொண்டு பேங்க்கில் போய் நீங்கள் வச்சுக்கோங்க. தயவுசெய்து எந்த லிங்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, அதே மாதிரி இன்றைக்கி நிறைய முதியோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. அந்த மெசேஜை அவங்க படித்த உடனே நிறைய பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது நன்மையான காரியங்களாக இருக்காது. அது சிலது பார்த்தீங்கன்னா சிலது பான் வீடியோவாக இருக்கும். இவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு 3 நிமிஷம் ஒரு வீடியோவாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும்.
இவங்க ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஒரு நிமிஷத்தில் நல்ல செய்தி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பல மெசேஜ்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த 2வது நிமிஷத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல ஆபாசமான ஒரு காரியங்கள் இருக்குது, இல்லைனா வந்து தேவையில்லாத சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதில். அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு சைபர் கிரைமில் ப்ராப்ளம் வரும்போது வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் யார் பண்ணுறாங்கன்றது ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். நாளைக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களுக்கு யாராவது அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் எனக்கு தெரியாது சார் நான் ஃபார்வர்ட் பண்ணேன், ஆனால் உங்கள் ஃபோன்னு போனால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி. ஆகவே ஃபோனை வந்து மிகவும் கவனமாக பயன்படுத்தி கொள்ளணும். அது மாதிரி உங்கள் பர்சனல் டேட்டாவை தயவுசெய்து வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த ஃபோன் களவாடப்படுகிறது தான் அதிகமாக இருக்குது. நிறைய முதியோர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லா பாஸ்வேர்டையும் ஃபோனில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து அதில் வைக்காதீங்க. வீட்டில் ஒரு டைரியில் நோட் பண்ணி வைங்க. உங்கள் கஸ்டடியில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபோனில் வந்து உங்களுடைய லாகின், உங்களோட பேங்க்குடைய டீட்டெயில்ஸோ, ஏன்னா ஈஸியாக இருக்குது, என்ன இல்லைன்னு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு. ஃபோன் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். நாளைக்கு உங்கள் ஃபோன் கிராஷ் ஆகிடுச்சுன்னா, சமீபமாக என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவருடைய ஃபோன்ஸ் பழுதடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்காரு. சர்வீஸ் சென்டரில் என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த ஃபோனை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லா டேட்டாவும் பேக்கப் எடுத்துட்டாங்க அவங்க. அப்போ அவங்க கான்டாக்ட்ஸு, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு வச்சுட்டா நீங்களே வந்து குற்றவாளிகளுக்கு உங்களுடைய கதவை திறந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து தயவுசெய்து முதியோர்கள் ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா இளைய சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து அது என்னென்னவோ பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க, அவங்க என்னென்ன டெக்னிக்ஸ்லாம், பட் அவங்களுக்கு அது சேஃப் கிடையாது. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான, எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஃபோனை வந்து கிராக் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. பொதுவாகவே வந்து கவனமாக இருக்கணும், எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதுவும் முதியோர்கள் வந்து மேலும் கவனமாக, ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவுசெய்து உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அதே மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன், நான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் ஆன்லைனில் அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து ஏற்கனவே பாஸ்வேர்டை பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பேங்க் இதுக்குள்ளே போன உடனே நேராக அவங்க இதில் போயிடுது. அவங்களுடைய லாகின்னும் பாஸ்வேர்டையும் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கணும், நம்ம மறந்து போயிடுவோம் அப்படின்றதுக்காக. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. கூட ஒரு நிமிடம் தான் ஆகும் உங்களுக்கு. தயவுசெய்து உங்களோட லாகினை டைப் பண்ணுங்கள், உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். எக்காரணத்துக்கு கொண்டு ஸ்டோர் பண்ணாதீங்க, சேவ் பண்ணாதீங்க. இணையத்தில் இந்த மாதிரி டிஜிட்டலில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே அந்த முதியோர்கள் வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி கவனமாக இருக்கணுங்க? வீட்டில் இருக்கும்போதும் வெளியில் போகும்போதும். வீட்டில் இருக்கும்போது கூட அவங்க வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் மற்ற தருகிற நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதியோர்களுக்கு எதிராக நிறைய வந்து வன்கொடுமைகள் இருக்குது. ஏன்னா வந்து முதியோர்கள் வந்து ஒரு ஈஸி டார்கெட்டாக மாறிடுறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு வயது கம்மியாக இருக்கிறவங்கள போயிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு திருடவோ இல்லைனா செய்யணும்னு நினைக்கும் போது அவங்க சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதியோர்கள் வந்து சத்தம் போட முடியாது, அக்கம் பக்கத்தில் கேட்காது. அதனால வந்து முதியோர்கள் வந்து ஈஸி டார்கெட் ஆயிடுறாங்க. நம்பர் 1 வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வீட்டில் அதிகமான பணத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இட்ட தான் இருக்கீங்க, முதியோர்களாக நீங்கள் இருக்கீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்க, இல்லை கணவர் நான் தனியாக இருக்கேன், இல்லை மனைவி மட்டும் தான் இருக்குன்னா வீட்டில் உங்கள் தேவைக்கு அதிகமாக பணத்தை வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கையில் தான் காசு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ வேணால் பணம் வேணால் ஏடிஎம்மில் போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பல விதமான வசதிகள் இருக்குது. அதிகமாக உங்களுடைய 2வது உங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை நீங்கள் அதிகமாக மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீங்க. நம்பர் 2. நம்பர் 3, முக்கியமாக வெளிநாடுகளில் வாழ்கிற பிள்ளைகள் இல்லைனா வெளி மாநிலங்களில் வாழ்கிற பிள்ளைகள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அப்பா அம்மாவுக்கு நான் வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடறேன், அதனால் அப்பா அம்மா வந்து நீங்கள் யார்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் பேசாதீங்க, நீங்கள் தனியாக இருந்துக்கோங்க, அக்கம் பக்கத்தில் பேசி பழகிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நாளைக்கு யாராவது வந்து உங்களை அடித்து போட்டு உங்களை எதாவது செஞ்சிருவாங்க அப்படின்றது இருக்காங்க. அதுவும் ஒரு தவறான எண்ணம். ஏன்னா வந்து அப்படி அவங்க அலுஃபாக இருக்கும் போது தான் வந்து நாளைக்கு ஏதாவது நடந்தால் கூட அக்கம் பக்கத்தில் நம்மளே எவ்வளோ பார்க்குறோம். அவங்க இறந்து 3 நாள் கழிச்சு தான், ஒருவேளை அவங்க இயற்கையாக மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னா கூட 3 நாள் அந்த துர்நாற்றம் வந்து வீசின பிறகு தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இவங்க அலூஃபா, இவங்க உண்டுன்னு வெளியே யார்கிட்டையும் பழகாமல் இருக்காங்க. ஸோ வெளி மாநிலங்களுக்கு வெளியூரில் இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னென்னா, தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எப்படி அவங்களோட பேசுகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் பேசுங்க. பேசி அவன் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் வந்து நாளைக்கு ஐயோ வீட்டு கதவு திறக்கலையே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும். நீங்கள் வந்து நானும் என் குடும்பம்னு மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து அதனால் அக்கம் பக்கத்தில் வந்து நாங்கள் நிறைய இடத்துல இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன்லாம் போய் நிறைய பேசும்போது நாங்கள் காவல்துறையோடு நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம். அப்படி செய்யும்போது அதான் சொல்கிறோம், பிள்ளைங்கள் வெளியூரில் இருக்கீங்களா, நீங்கள் வந்து அவங்கள மட்டும் இல்லை பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கவங்க நம்பரை வாங்கிக்கோங்க. நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கீங்களா, எங்கள் மாமா இருக்கிறாரு, நாங்கள் அண்ணா நகரில் இருக்கேன், எங்கள் மாமா வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்கிறாரு, மாதத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போவார், இல்லை அவசரத்துக்கு வந்து பார்த்துட்டு போவார்னா அவர் வராமல் போனார்னா
அதனால் வந்து நீங்கள் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டயாவது அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. மாதத்தில் ஒரு தடவை அவங்களோட பேசுங்க. என்ன ஆண்டி நல்லா இருக்கீங்களா, என்ன அங்கிள் நல்லா இருக்கீங்களா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எட்டி பார்த்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கன்சர்ன் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப க்ளோஸ் டோராக இருக்காதீங்க. மற்றவர்களோட கொஞ்சம் அந்யோன்யமாக பழகும்போது தான் அவங்க வந்து உண்மையாலுமே உங்களுக்கு எதுனா ஒன்றுனா, ஏன்னா உறவு முறைகள் வந்து நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா போது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல வந்து உதவி பண்ணுவாங்க. உறவு முறைகள் அப்புறம் தான் வருவாங்க. செய்தி கேள்விப்பட்ட பிறகு தான் வருவாங்க. அந்த செய்தியே சொல்கிறது யாராக இருக்குன்னா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஐசோலேட் ஆகிடாதீங்க. ரொம்ப வந்து உங்களை அலூஃபாக வச்சுக்காதீங்க. நல்லா பழகுங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா கரெக்டாக உங்கள் கேட்டெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கான்னு நீங்கள் பாருங்கள், இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது கூட நீங்கள் வயதானவர்களாக இருக்கீங்கன்னா முடிந்த அளவுக்கு வீடை வந்து எல்டர் ஃப்ரெண்ட்லி ஹோமாக வச்சுக்கோங்க. உங்கள் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் நிறைய செய்தி நாங்கள் கேள்விப்பட்டதுன்னா, நல்லா இருந்தார், டாய்லெட்டுக்கு போனார், டாய்லெட்டில் வழிக்கு வந்துட்டார். நாங்களும் கவனிக்கல. அரை மணி நேரம் கழிச்சு என்னடா ஒன்றும் இல்லைன்னு போய் பார்த்தா அப்படியே மயங்கி போயிருக்கிறாரு. அவர் பார்த்தா ஹிப் ஃப்ராக்சராக இருக்கும், ப்ரோன் ஃப்ராக்சராக இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு ரெக்கவரி வந்து ரொம்ப நாள் ஆகும், இல்லை ரெக்கவரி ஆகாமையும் போகலாம். அதனால் வந்து உங்கள் டாய்லெட்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெயில்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் கிச்சனில் உங்களால் டக்குன்னு நீங்கள் உட்கார இடத்துல ஏஞ்சி நிற்கணும்னா ஹேண்ட் ரெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீடை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு எல்டர் ஃப்ரெண்ட்லி ஹோமாக வச்சுக்கோங்க. உங்கள் கைக்கு எட்டுற தூரத்தில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் இப்போது ஏதாவது அவசர உதவி அப்படின்னாக்க அவங்க அந்த ஃபோன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன நம்பர் அவங்க? ஆமாம், அவசர உதவிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதலாவது அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை அவங்க தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். பெட்ரோல் ஏதாவது ஒன்றுனா அவங்க பெட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம சென்னையில் வந்து அது நாங்கள் தமிழ்நாடு முழுசாக இதை செயல்படுத்துகிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் சென்னையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை நம்ம காவல்துறை வைத்திருக்கிறாங்க. என்னென்னா வந்து எந்தெந்த முதியோர் தனியாக இருக்கிறார்களோ, அதாவது தனியானா ஒன்று ஸ்பௌஸோட அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அவங்க மட்டும் இருக்கிறாங்க, பிள்ளைங்களோ இல்லை உறவுக்காரங்களோ யாரும் இல்லைன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்களுடைய விவரங்களை அவர்கள் பதிவு செய்யணும். பதிவு செய்து வச்சுட்டா பெட்ரோல் டீமை வந்து வாரத்துக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்களா, நல்லா பாதுகாப்பாக இருக்காங்களான்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இவங்க நம்பர் அவங்கக்கிட்ட அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறனால ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க. என்னங்க நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கீங்களா, நான் இது பண்ணுறீங்களா, உங்களுக்கு வேறு எதாவது தேவையா, உங்களுக்கு எதாவது ஒன்று வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. சில சமயத்தில் வந்து அவங்களுக்கு திடீர்னு இருந்து அவங்களுக்கு பலவீனமாகிடுது, வெளியே போக முடியல அப்படின்னா கூட சில போலீஸ்லேயே சில வாலண்டியர்ஸையும் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு இல்லைப்பா எனக்கு வீட்டில் பால் இல்லை, அது இல்லைனாலும் வாங்கி கொடுத்துட்டு வாலண்டியர்ஸ் இந்த காசை வாங்காமல் செய்யறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஆனால் முதியோர்கள் கண்டிப்பாக நீங்கள் மற்ற ஊரில் இது ஃபெசிலிட்டி இல்லைனாலும் நாங்கள் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அருகில் இருக்கிற உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோம், என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க, நான் 3 மாதம் போயிட்டு வரனாலும் போகும்போது தயவுசெய்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் போலீஸ் வந்து பெட்ரோல் பண்ணி கரெக்டாக உங்கள் வீடு கரெக்டாக பூட்டி இருக்கான்னு வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இவ்வளோ ஜனத்தொகையில் வந்து போலீஸ் வந்து ஒரு வீடாக போய் அவங்களால கண்காணிப்பது என்றது கூடாத காரியம். அதனால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் இருக்கும்போதும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க நேராக வரலனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை விசாரிப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3வது ஏதாவது எமர்ஜென்சி, உங்களுக்கு இப்போது யாராவது உணவு கொடுக்குறவங்களா இருப்பாங்க, இப்போ அதாவது மெஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆள் இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, என்னால் சமைக்க முடியல, என்னால் வெளியே போய் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் பட்னியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு மெஸ்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வீட்டில் எடுத்து டெலிவரி பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்டர் நம்பர்ஸ் நீங்கள் வந்து அதை ஃபோன்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன நோட்டீஸ் போர்டு ஒன்றில் போட்டுட்டு நீங்கள் அந்த நோட்டீஸ் போர்ட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்க நம்பரை ஷேர் பண்ணி வைங்க, ஒரு எமர்ஜென்சியில் அவங்க கால் பண்ணுறதுக்கு. முதியோர்களுக்கு அந்த சேவை செய்வதற்கு என்னென்ன வசதிகள், அந்த வாய்ப்புகள்லாம் இப்போது அதிகமாக வளர்ந்து வருதுங்க? நடமாடும் மருத்துவ சேவை இருக்குது. இந்தியாவிலே தலை சிறந்த மருத்துவ வசதி கொண்டது நம்ம தமிழ்நாடு. ஏழை மக்களுக்கும் சரி, வசதியானவர்களுக்கு மட்டுமில்லை, ஏழை மக்களுக்கும் நல்ல சிறப்பான மருத்துவ வசதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. அநேக அருமையான டாக்டர்ஸை நம்ம தான் உருவாக்குகிறோம் இந்தியாவுக்கு. அதெல்லாம் அது பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் முதியோர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு பிஹெச்சி ஆரம்ப சுகாதார மையம் வந்து 1 கிலோமீட்டரில் தான் இருக்கும். ஆனால் 1 கிலோமீட்டர் அவங்களால நடந்து போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு முட்டு வலி இருக்கும், இல்லை வெயிலில் போனால் தலை சுற்றும், இல்லைனா வந்து சுகர் லெவல் ட்ராப் ஆகும். அதனால் அப்படின்ற போது அவங்க என்ன பண்ணணும்னா வந்து அவங்கள போக முடியாது. இப்போ வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கம்மா, நீ தானே, நான் சாயந்தரம் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னுவாங்க. சாயந்தரம் பண்ணால் இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிலே பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப அக்ரிவேட் ஆகிடும். அது இப்போ வீடு தேடி மருத்துவம் அரசாங்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து இந்த மாதிரி பல தொண்டு நிறுவனங்களும் வந்து நடமாடும் மருத்துவ சேவை போயிட்டு அவங்க கம்யூனிட்டிலே போயிட்டு அவங்களை செக் பண்ணி அவங்களுக்கு மருந்து வசதிகள் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சில திட்டங்கள் சிறப்பாக செய்துட்டு இருக்கிறாங்க. 2வது வந்து என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா டே கேர் சென்டர், இந்த பராமரிப்பு மையம்.
இந்த பராமரிப்பு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, முதியோர்கள் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பாதுகாப்பும் இல்லை. 2வது அவங்களுக்கு வந்து தனியாக உட்காந்து எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பாங்க, எவ்வளோ நேரம் வச்சுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பராமரிப்பு மையத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா வந்து இதே மாதிரி முதியோர்கள் வராங்க. அவங்களோட அவங்க உட்காந்து பேசுவதற்கு, பழகுவதற்கு, அப்புறம் ஏதாவது வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு செய்யலாம். ஏதாவது வந்து ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டி கூட அவங்க பண்ணலாம். அங்கே மதியானம் நல்ல உணவும் கொடுக்குறாங்க. அந்த உணவையும் அவங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வந்தாங்கன்னா போதும். எப்போ பிள்ளைங்க வராங்களோ அந்த டைமுக்கு வந்தாங்கன்னா கூட வந்து அவங்க மற்ற காரியங்களை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சமூகத்திலேயும் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த முதியோர்களுக்கு எந்த மாதிரியான அந்த ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம்லாம் இருக்குது, அதை எப்படி மற்ற பிள்ளைகளோ சமூகமோ அதை எப்படி புரிந்து அதை நடந்துக்கணும் சார்? முதியோர்களுக்கு முக்கியமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார், அவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. 2வது வந்து அவங்களுக்குரிய அந்த டிக்னிட்டி, சரிங்க. அந்த டிக்னிட்டியாக அவங்கள நம்ம அது 2 தான் அவங்க அதிகமாக எதிர்பார்க்குது. இப்போ நிறைய முதியோர்கள் வந்து என் பையன் சாப்பாடு போடலை, என் மகனுக்கு இது பண்ணலை, அதை பண்ணலைன்னு கேட்குறதே கிடையாது. அவங்க சொல்வது எதனா, பிள்ளைகள் வந்து அவங்கள வந்து எப்போ அவமதிக்கிறார்களோ அதை தான் அப்போ தான் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க. ஏன்னா நம்மளுடைய சொந்த பிள்ளைகள், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துருக்கோம், நம்ம இன்றைக்கி அவங்கள படிக்க வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ தியாகங்கள் பண்ணி செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளை வந்து நம்மளை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்ற போது, ஒரு டிக்னிஃபைடாக நடத்தாத போது வந்து இது 2மே வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒரு எதிர்பார்ப்பு. சரிங்க. முதியோருக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்குமே வந்து அவர்கள் வந்து சுயமரியாதை என்பது அதுக்கு அதிகமாக ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக விரும்புகிறோம். அது மாதிரி டிக்னிட்டி, அவங்களுக்கு வந்து அந்த டிக்னிட்டி விரும்புகிறாங்க. அது கிடைக்காத பட்சத்தில் அவங்க ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க. அதனால் வந்து இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா வந்து, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி நீங்கள் செஞ்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அவர்களை மரியாதையோடு நடத்துங்கள், அவர்களுக்குரிய டிக்னிட்டி அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்போ தான் வந்து அது வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்குரியது. அதை தான் முதியோர்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பொருளாதார ரீதியாக அவர்களால் உதவி செய்ய முடியலனா கூட, அப்பா அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்ட்டு ஒரு நலம் விசாரிக்கிறதுக்கும் அவங்க நலம் விசாரிக்கலாம். இப்போ வந்து அவங்க தூரமாக இருந்தால் இப்போ டெக்னாலஜி இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபோனில் என்னம்மா இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, இப்போ ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களாம்மா, அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நீங்கள் சாப்பாடு நம்ம கொடுக்க தேவையில்ல, சாப்பிட்டீங்களாம்மா, மறந்து எடுத்தீங்களாமான்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு என்னவோ ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பையன் என்ன அப்படி நல்லா என்னை வந்து கேள்வி கேட்டான், இன்னும் நல்லா கவனிச்சுக்கொண்டான், என்னை கேட்டான், சாப்பிட்டியான்னு கேட்டான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கு. இப்போ முன்னாடி வந்து நம்ம இதுக்காக சிரமப்பட்டு அவங்கள போய் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருந்தது. ஆனால் இப்போ மொபைல் ஃபோன், இப்போ மொபைல் டெக்னாலஜிலாம் வந்ததுனால வந்து வீடியோ கால் வந்திருக்கு, அவங்க சேட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து உலகமே சுருங்கி இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜினால் அதனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம நொடியில் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். 2வது வந்து இப்போ வந்து பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நம்ம வேலை செய்து நம்ம நம்மளுடைய காரியங்களை பார்த்தாலும் வந்து அடுத்து நம்ம குடும்பத்தோடு நம்ம நேரம் செலவழிச்சு என்ன பண்ணாலும், பெற்றோர்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நீங்கள் கொடுங்க டைம். அதுக்கு மேலே கூட கேட்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபோனில் பேசினாலும் ஏன்னா சில சமயத்தில் நம்ம நண்பர்களோட 1/2 மணி நேரம் பேசுகிறோம், 1 மணி நேரம் பேசுகிறோம். ஆனால் பெற்றோர்கிட்ட பேசும்போது வந்து நம்ம ரொம்ப எவ்வளோ சுருக்கிறோம். ஒன்று வந்து வி டேக் தம் ஃபார் கிராண்டட். என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சொந்தமாக பார்த்தது அதுதான். எனக்கு கூடவே அம்மாலாம் இருக்கும்போது வந்து அவங்க அருமை எனக்கு பெருசாக தெரியல. இப்போ இல்லாத போது தான் வந்து அந்த இடம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிடமாக காணப்படுகிறது. ஐயோ, நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணியிருக்கலாமே. ஏன்னா இழந்த பிறகு தான் வந்து அவங்களுடைய மதிப்பு நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தெரிகிறது. ஆனால் இப்போ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வந்து இருக்கிற போது அவங்கள நம்ம சந்தோஷமாக, ஏன்னா எவ்வளோ நாள் அவங்க நம்மளோட இருப்பாங்கன்றது நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால் வந்து நம்ம அந்த இருக்கிற நாட்களில் வந்து நம்ம அந்த நினைவுகளை வந்து அவங்களும் பசுமையாக வைத்துக்கொள்ளும், நம்மளும் வந்து நம்மளோட இருந்தாங்கன்றது இருக்கணும். அதனால் இளைய தலைமுறைக்கு இல்லை பிள்ளைகளுக்கு நான் வந்து உங்ககிட்ட கேட்குற ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் உங்களோட இருந்தாலுமே வந்து ஒரு 10-15 நிமிடம் உட்காந்து அவங்களோட பேசுங்கள். அப்படி ஒரு வேளை உங்களோட இல்லை, அவங்க வெளியே இருக்காங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு ஃபோனில் நீங்கள் அவங்களோட பேசுங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஃபோன் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டாம். சாதாரண ஒரு பட்டன் ஃபோன் இருக்குது, அது ஒரு 3000 ரூபாய் இருக்கும். அதுக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை, என்னம்மா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாம்மா, அப்பா சாப்பிட்டாரா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆலயத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ போயிட்டு கடவுளை பார்த்து தரிசித்துட்டு வருகிற சந்தோஷம் வந்து அதே சந்தோஷம் இந்த ஒரு ஃபோன் கால் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நானாக என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்லலை. நாங்கள் அநேக முதியோர்களோடு நாங்கள் பேசும்போது அவங்க கேட்குறத தான், பையன்கிட்ட பேசி ஒரு என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு எனக்கு கேட்டால் போதும் அப்பா, நான் வேறு
எதுவுமே அவங்க கிட்ட எதிர்பார்க்கல. ரெண்டாவது வந்து முதியோர்கள் வந்து நிறைய முதியோர்கள் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அவர்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஐயோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா பிள்ளைங்க வருத்தப்படுவாங்களோ, அவன் பாவம் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், இது பண்ணணும், வேலைக்கு போகணும், வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இல்லை நம்ம வேற போய் ஏன் பேர்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளவே அழுத்தி வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அது அப்படியே உள்ளே இருக்க அதை வென்டிலேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவங்களுக்கு டிப்ரெஷன் மற்ற காரியங்கள்லாம் வருது. ஆகவே நீங்கள் வந்து பெற்றோர்கள் உங்களை விட்டு கடந்து போன பிறகு நம்ம அவங்களுக்காக செய்கிற அது வேற. ஆனால் அவங்க இருக்கும்போது வந்து அவங்களோட நம்ம சந்தோஷமாக வைத்து கொண்டால் அவங்க வந்து எப்பவுமே வந்து அந்த சந்தோஷம் நம்மளுக்கும் நிறைவாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து உங்கள் பெற்றோர்களோட உங்கள் கூட இருந்தாலும் சரி, அவர்கள் தொலைவில் இருந்தாலும் சரி, நீங்கள் நேராக சந்தித்து பேசினாலும் சரி, இல்லைனா உங்கள் தொலைபேசி மூலியமாக பேசினாலும் சரி, ஒரு 10 அல்லது 15 நிமிடம் வந்து அவர்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். அதாவது பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் நம்மகிட்ட ஏதாவது கேட்ட பிறகு செய்யணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கக்கூடாது. பிள்ளைகள் தான் வந்து அவர்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவர்கள் வந்து அந்த தேவையை அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ பெற்றோர்கள் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்களே கேளுங்களேன், அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், எனக்கு என்னப்பா எல்லாமே இருக்குது, எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏன் பிள்ளைகளை போய் நம்ம வலுக்கட்டாயமாக வந்து, ஏன்னா இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு அவங்க கையில் வருமானம் இருக்குன்னா அவங்க அதை சுத்தமாக கேட்க மாட்டாங்க, அவங்களே அதை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே எல்லாம் இப்போ வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, அவங்க பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க, இல்லை நம்ம வேற போய் ஏன் கேட்கணும், அதனால் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து பிள்ளைகள் தான் அவங்களோட அறிஞ்சு ரெண்டாவது அவங்களுக்கு தேவைகள் பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் முதியோர்களே எடுத்தால அவங்க எவ்வளோ சார் சாப்பிட போகிறாங்க, மிஞ்சி போனால் காலைல 2 இட்லி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, மதியானம் ஒரு பிடி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அவங்க டெய்லி வந்து எனக்கு நான் வெஜிடேரியன் செஞ்சு கொடு, இல்லைனா வந்து டெய்லி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க போகிறது கிடையாது. தேவைகளும் குறைவு தான், தேவைகள் ரொம்ப குறைவு. அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அன்பு பாசம் தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த முதுமை பருவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து அந்த முதுமை பருவத்தை எட்டி தான் ஆகணும் இல்லைங்களா? அது வந்து தவிர்க்க முடியாதது. முதுமை பருவத்தை இனிமையாக மாற்றி வைத்துக்கொள்வதற்கு என்னெல்லாம் வந்து செய்யலாங்க? அதாவது முதுமை என்பது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பும் கிடைக்கிறது கிடையாது. எல்லாரும் முதியோராகி தான் இறப்பாங்கன்றதும் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் வந்து முதியோர்களாய் நம்ம இருக்கிறது வந்து அதுவே ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதை வந்து பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தினால வந்து சமூகத்தில் பல மாற்றங்கள் உண்டாக இருக்குது. ஆனால் நம்ம இனிமையாக ஆக்கி கொள்ள வேண்டும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்க கையிலையோ நம்ம உறவு முறையிலையோ இல்லை. அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் இருங்க, உங்களை இண்டிபெண்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு வந்து டிபெண்ட்டாக ஆகுறீங்களோ அன்றைக்கி தான் நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா நடமாடி உங்கள் காரியத்தை நீங்களே செய்து கொண்டு உங்களுக்குரிய இடத்துல நீங்கள் இருக்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு வழி. ரெண்டாவது வந்து நாங்கள் சொன்னது பாரு, உங்கள் குடும்பத்துக்கு செய்யுங்க, ஆனால் உங்களுக்கென்று ஒரு பங்கை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அது அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி, அசையா சொத்தாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் கையோடு நிற்காதீங்க. அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது, உங்களுக்காக பரிதவிக்க போகிறதும் யாரும் கிடையாது. அதனால் உங்களுக்கென்று ஒரு தொகையை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பிள்ளைகள் வந்து நமக்கு பல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அப்பா நீ இதை கவலைப்படாது, இந்த வீடு தானே, இது என்னப்பா இதை விற்றுருவோம், 50 லட்சம் வரும், 60 லட்சம் வரும், நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இதை கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இப்படி வரும் அப்படி வரும், உங்களை நாங்கள் கண்கலாங்காமல் பார்த்து பண்ணுவோம். சந்தோஷம், அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய ப்ரியாரிட்டிஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை அவங்களே வந்து நாளைக்கு வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. அப்போ உங்களுடைய கதி வந்து நிர்கதி ஆகிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து பிள்ளைகளுடைய ப்ராமிசஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. உங்களுக்கென்ற ஒரு வழிமுறையை நீங்கள் வழிவகுத்து கொள்ளுங்கள் சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களோட பழகுங்க. உங்களை மதிக்காதவங்கள, உங்களை வந்து நேசிக்காதவங்கள பற்றி வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவ்வளோ செஞ்சுருக்கேன்னா நிறைய முதியோர்கள் வந்து சொல்கிறது என்னன்னா வந்து, ஐயோ நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், தம்பிக்காக செஞ்சேன், என் தங்கச்சிக்கு செஞ்சேன், என் மச்சானுக்கு செஞ்சேன், இவங்களுக்கு செஞ்சேன், அவ்வளோ செஞ்சேன்னு இன்றைக்கி யாருக்கும் நன்றி இல்லை. நீங்கள் பேசுறதுனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்களும் அதை பற்றி கவலைப்படப்படுது. அதனால் வந்து உங்களுக்கு யார் உங்களோட அன்பாக இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் பழகுங்க. அது ஒரு வேளை உங்களோட வேலை செய்தவங்களாக இருக்கலாம், உங்கள் கலீக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூலில் படித்தவங்களாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சுட்டு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து எவ்வளோ பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ என்னையே நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் 83ல் 10th படித்து வந்தேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, போன வருஷம் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து ட்ரெயினில் மீட் பண்ணேன். நான் அவரை கண்டுபிடிக்கல, அவர் தான் என்ன கண்டுபிடிச்சார். அவரை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்கள் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் தான் சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு 2 பேரோட டச்சப் கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் 10th படிச்சில் ஒரு 20 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஒரு குரூப்பில் இருக்கிறோம்.
முன்னாடியெல்லாம் இது நினச்சி கூட பார்க்க முடியாது சரிங்களா. அது ஒரு 20 இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் மீட் பண்ணிக்கிறதுக்கே இல்லை. பல பேர் சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க வேலை நிமித்தமாக இருக்கிறாங்க. ஆனாலும் டெய்லி ஒரு குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில் ஒன்று நல்லா நடந்தால் போடுறாங்க. ஈவன் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்தாலும் போடுறாங்க. நாங்களும் அதை போய் அட்டன் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இணைப்பு. அதனால் நம்பிக்கையுள்ள ஒரு நல்ல நண்பர்களோட பழகுதான். நல்ல நண்பரோட நீங்கள் பழகுங்க, அவங்களோட நீங்கள் ஐக்கியமாக இருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. இனி நீங்கள் யாருக்கு சேர்த்து வைக்க போகிறீங்க? நீங்கள் வந்து வயிற்ற கட்டி வாயை கட்டி நீங்கள் உங்கள் செஞ்சதெல்லாம் போதும். ஓகே, இனி பிள்ளைகள் வந்து ஐயோ எல்லாம் பிள்ளை, என் பேர பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன், என் பேர பிள்ளைக்கு நகை வாங்கி போடணும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதனால் வந்து நீங்கள் அது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க. இனி வந்து நீங்களும் உங்கள் மனைவியும் இல்லை நீங்களும் உங்கள் கணவரும் ஓகேங்களா, நீங்கள் இருக்கிற நாட்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. அது கோயிலாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை உங்கள் பூர்வீகமான ஊரே இருக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு போயிருப்பீங்க, போய் உங்கள் ஊரை போய் பார்த்துட்டு வாங்க சந்தோஷமாக. அதே அந்த நினைவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கும், பசுமையாகவும் இருக்கும். அது ஒன்று வந்து. அடுத்தது தயவு செய்து மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. என்னோட வேலை செஞ்சவன் இப்படி இருக்கிறான், நான் இப்படி ஆயிட்டேன்னு அது நீங்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுறது யாருக்கும் அது பிரயோஜனம் கிடையாது. உங்களை தான் அது வந்து எமோஷ்னலாக உங்களை வந்து அது கீழே இறக்கி விடும் சரிங்களா. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நீங்கள் எப்படி அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நீங்கள் இளைய தலைமுறைக்கு நீங்கள் போய் சொன்னாலுமே வந்து இப்படியும் கவனிப்பாங்களே தவிர இந்த காரில் வாங்கி இந்த காரில் விட்டுருவாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ்லாம் கொடுக்காதீங்க. அட்வைஸ் கொடுங்க, அவங்க கேட்கலையா வருத்தப்படாதீங்க, விட்டுருங்க. அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. லெட் தம் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த லைஃப். அதே மாதிரி வந்து எனக்கு வயசாகிடுச்சு அதனால் எனக்குரிய மரியாதை நீ கொடுத்தே ஆகணும் அப்படிலாம் சொன்னால் நடக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம காலகட்டத்தில் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க அப்பா இருந்தார்னா நம்ம போகணும்னா இருந்தார்னா நம்ம அந்த இடத்துல இருக்கவே மாட்டோம், அந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கு, நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம பிள்ளைங்க வந்து சேர்ல கால் மேலே கால் போட்டுட்டு ஹாய் டேடுன்றாங்க, ஹாய் மம்மின்றாங்க. ஃப்ரெண்டு யாராவது வந்து அடே ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கிறார், நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, உள்ள உட்கார பேசுங்க, நான் இங்கே டிவி பார்க்கணும், லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே போல் சமூகத்திலையும் இப்போ ஒரு கலாச்சாரம்லாம் இருந்தது இல்லைங்களா. அதாவது பஸ்ஸில் போகும்போது கூட வயதானவர்கள் பெரியவர்கள் வந்து நின்றுட்டு வந்தாங்கன்னாக்க எழுந்திருச்சு இடம் கொடுக்கறது. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தவறுன்னு சொல்றதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க பஸ்ல முதல்ல முந்தி வச்சுட்டு போய் உட்காந்துடுறாங்க. காரணம் என்னன்னா உட்காந்துன்னு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறாங்க, அது ஏதோ ஒரு பார்த்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு அதுல இன்வால்வ்டா இருக்கிறதுனால இல்லை சேட் பண்றாங்க, அவங்களுக்கு நின்று சேட் பண்றது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால உட்காந்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முதியோர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று நான் சொல்றேன், முதியோர்கள் வந்து நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கும் போது இப்போ முதியோர் ஆயிட்டீங்க, அட்லீஸ்ட் உங்க பேர பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வேல்யூஸை கற்றுக் கொடுங்க. அதனால வந்து பெரியவர்கள் எப்படி மதிக்கணும், ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லுங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுங்க, டீ காஃபி கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் தண்ணி கொடுங்க, வரவங்களுக்கு மேக் தம் கம்ஃபர்டபுள். பண்பாடு நம்ம வந்து நம்ம சொல்லணும். அதனால வந்து அடுத்தது வந்து அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத குப்பையெல்லாம் அவங்க மனசில் வச்சுக்காதீங்க. அது எதுவுமே நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாத போது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன ஒரு ஃபுட்மேட் மாதிரி தான் இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் போட்டு தயவுசெய்து அப்படி இருக்காது. உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலுமே வந்து நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கேலிபர் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் என்பது உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் மீனா மனசில் போட்டு நீங்கள் தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கா, உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை இருக்கா, நல்லா ஆன்மீகத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் கடவுள்கிட்ட வேண்டுங்க, இந்த சமுதாயத்துக்காக கடவுள்கிட்ட வேண்டுங்க, இந்த நாட்டுக்காக கடவுள்கிட்ட வேண்டுங்க. கடைசி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வந்து வாழ நாட்கள் வரைக்கும் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. ஒரு ரிட்டையர்மெண்ட் என்பது வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஒரு பகுதி தான். ரெண்டாவது மொழி வேலையே வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் சார். வாழ்க்கை வந்து வெறும் வேலை இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையே வேலை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கை வந்து வேலை கிடையாது. நீங்கள் நம்ம செய்கிற வேலை 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் அவ்வளோதான். மீதி நேரம் வந்து நம்மளுக்குன்னு குடும்பம் இருக்குது, நம்மளுக்குன்னு பொறுப்புகள் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு இந்த நாடு இருக்குது. நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இன்னைக்கு இன்னும் இருக்குது. நீங்கள் நிறைய முதியோர்களை பாருங்களேன், வேலை செய்கிற வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப் டாப்பாக இருப்பாங்க, ட்ரிம்மாக இருப்பாங்க, டெய்லி ஷேவ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ரிட்டையர் ஆன பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஏச்சா பல்லு கூட கரெக்டாக தேய்க்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை ஷேவ் பண்ணுவாங்க. அது வேறு தண்டு செலவு, ஏன் அது வேறு ஒரு சோம்பேறித்தனம் வந்து. அப்படி நீங்கள் வச்சுக்காதீங்க. எப்படி நீங்கள் வேலை செய்யும் போது சுறுசுறுப்பாக இருந்தீங்களோ அதே மாதிரி சுறுசுறுப்பு. ஏன்னா வந்து நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய ஆக்டிவ்னஸை குறைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஆக்டிவாக இருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்க உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, மற்றவங்களை உங்களை பற்றி என்ன சிந்திக்கிறாங்கன்றது எண்ணமே உங்களுக்கு
உங்களுக்கு வராது. நான் என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், இது என்ன பண்ணணும் அப்படின்றா உங்களுடைய எண்ணம் இருக்குமே தவிர, ஐயோ என்ன நேற்று என் பையன் இப்படி பேசிட்டான், முந்தா நாள் என் பொண்ணு இப்படி பேசிட்டா, என் மருமகன் இப்படி பேசிட்டான், அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. நீங்கள் அதெல்லாம் கடந்து போயிடுவீங்க. அதனால் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நிறைவாக இருங்க. உங்களுக்கு நல்ல ஆயுசு இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நீங்களும் நிம்மதியாக வாழலாம். இதுவரை கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எஸ். எட்வின் பாபு அவர்களுடனான நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடியவர் எஸ். முருகேசன் அவர்கள். இத்துடன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.